இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண 3 BHK வீடே கிடையாதுங்க. நிறைய வீட்டில் இல்லாத ஒரு சூப்பரான விஷயம் இந்த வீட்டில் இருக்குது. அது என்னென்னா இந்த வீடு கட்டப்பட்ட இடம் தான். இந்த வீதியிலே கடைசியில் டெட் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டில் ஒரு டென்ட்டை போட்டு இங்கே ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு வண்டி வசதி வராது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்டான விஷயம் இந்த டெட் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. வீடு வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்துக்கு 3.5 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. 3.5 சென்ட் இடம் 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். வீட்டுக்குள்ளே 2 கார் நிறைய 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி 20க்கு 16 பெரிய பார்க்கிங் ஏரியா. இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் வாட்டர் சம்பிளாக கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி இந்த தேக்கு மர டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 20க்கு 16 நீங்கள் பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு இல்லைங்க, பெயிண்டிங் ஒர்க்காலேயே சீலிங்கில் ஃபால்சிங் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக சீலிங் ஃபேன் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பெரிய மல்டிமீடியா டிவெண்ட் இருக்குது. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் ஒன்று இருக்குது. இதோட அளவு 4க்கு 4ங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் வந்தீங்கன்னா பெட்ரூம்ஸுக்கு கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி இங்கே ஒரு லான்ச் இருக்குது. அப்படியே நம்ம கிச்சனுக்கு வந்துட்டிங்கன்னா 10க்கு 16ங்க இதோட அளவு. ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மாடலர் கிச்சன் ஃபுல்லாமே இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இன்டர்வியூ செஞ்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸு, எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு, அது போக வாலுக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி 10க்கு 16 ஸ்பேஷியஸான கிச்சன் கம் டைனிங்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. வாஸ்துப்படி கன்னி மூலையில் 10க்கு 16 இருக்குது. இங்கே வால்ட்ரூஃப் கபோர்டு, ஸ்டோரேஜ் யூனிட்லாம் செஞ்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸ் இருக்குது. சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6.4க்கு 5 வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இங்கே 10க்கு 16 ஒரு லிவிங் ஹால் பார்க்க முடியும். அது போக இந்த இடத்துல 10க்கு 8 லான்ச் இருக்குது, 2 பெட்ரூம்ஸ்க்கு போகிற மாதிரி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. இதோட அளவு 10க்கு 16 வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ்ட்டு, ஸ்டோரேஜ் யூனிட், சீலிங் ஃபேன் மாட்டியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 7க்கு 5 வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் மாட்டி வச்சிருக்காங்க. இது வீட்டோட தேர்ட் பெட்ரூம்ங்க. இதுவும் 10க்கு 16 தான் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபேனு, ஸ்டோரேஜ் யூனிட்டு, வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் எல்லாம் இருக்குது. இதோட அட்டாச்டு பாத்ரூம் ரொம்ப பெருசு, 10க்கு 6 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டுக்கு ஒரு கவர்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அந்த கார்னரில் மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. பால்கனியில் கொடுத்துருக்க இந்த மெட்டல் ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டிங்கன்னா டெரஸ்ங்க. 1000 அடிஸில் 2 சிண்டெக்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை, அந்த மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே நியர்பையில் டிஸ்டன்ஸில் இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீட்டு பக்கத்தில் நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனு, இபி, ட்ரைனேஜ், இது அடிப்படையான வசதி எல்லாமே வந்துருச்சு. இந்த வீட்டோட 69 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு நீங்கள் நேரில் பார்க்கணும், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.